ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து ஒரு சேனல் தான், டெலிகிராம் சேனல் டிஎன்பிசி ஆன்லைன் கோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் இது கேட்டிருந்தீங்க இல்லையா, நோட்ஸ்லாம் நிறைய கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கானதா இதுதான் வந்து இந்த இது. ஸோ இதுக்குள்ளார இது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த மிஷன் 100 டே டைம் டேபிள் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்னன்னு செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ் மீடியமுக்கு மட்டுமா அப்படி இங்கிலீஷ் மீடியம் மட்டுமா பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியமுக்கும் சேர்த்திருக்கு நோட்ஸு. ஸோ கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ப்ளஸ் ரெண்டு பேத்துக்குமே தான். ஓகேங்களா, என்னன்னு பாருங்கள். ஸோ மிஷன் 100 டே டைம் டேபிள்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது டேஸ் ஒவ்வொரு டேக்கும் என்னென்ன கொடுக்குவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. யூனிட் 6, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து 100 டேஸ் வந்து என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து டைம் டேபிள் ஜாகிரபி, அப்புறம் சயின்ஸு, மேக்ஸு, ரீசனிங், இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து டைம் டேபிள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகே நோட்ஸ் வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டே 1 இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டே 1 ஓகேங்களா, ஸோ டே 1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு பேருக்குமே இருக்கு, ப்ளஸ் வீடியோ கிளாஸும் இருக்கு. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வீடியோ கிளாஸும் வந்து இருக்கு. 6th என்னென்ன கவர் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, 6th 9th 11th ஏன்னா இதில் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அது எத்திக்ஸ்லயும் இருக்கு. பட் இவங்க கவர் பண்ணிக்கிறது புக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 6th 9th 11th புக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் ஓகேங்களா ரெண்டுமே வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அதாவது கிறிஸ்பியா ஷார்ட்டா இதான் விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வந்து ப்ளஸ் வந்து பிக்சர் இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் இங்கிலீஷ், இந்த பக்கம் தமிழ், அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது பார்க்கும்போதே தெரியும். ஸோ இப்போ கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே முடிச்சுட்டு எம்சிக்யூஸ். ஓகேங்களா, ஸோ எம்சிக்யூ வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ். அதான் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெயின் மெட்டீரியலாக வச்சு படிக்காதீங்க. பட் அதான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஏதாவது டெஸ்ட் போட்டு பார்ப்பீங்க இல்லையா, அது வந்து ஒரு ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து இந்த புக்ஸில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பிக்சர் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டே 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டே டூ புத்தா அதே மாதிரி வந்து குழப்பி இருக்கும். பட் வந்து என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே டே 3 இது பார்த்தீங்கன்னா டே 3, இது பார்த்தீங்கன்னா டே 4. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது. அதே மாதிரி சிலபஸ்ல எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க சிலபஸ் கொடுத்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த சிலபஸ் இது கொடுத்து அதுல என்னென்ன கவர் பண்ணிருக்காங்க டாபிக்ஸ், 12th பேக்கிங்கா, 8th மணி இருக்கு, 9th அதே மாதிரி அவுட் சைட் புக் எல்லாமே சேர்ந்து இங்கிலீஷ் பிளஸ் தமிழ்ல வந்து சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னாவே தெரியுது. ஓகேங்களா, ஸோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லா முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா முடிக்கல, ஆன்கோயிங் தான். ஆன்கோயிங்க்கு வந்து போயிட்டு இருக்கு இப்போ. ஓகேங்களா, ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டே 2, 7. ஓகே, இது வந்து 8th டே. ஓகேங்களா, ஸோ மாதிரி 8th டே வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒன்னா வந்து அவங்க முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா, அது மாதிரி நிறைய இந்த அப்ரிவேஷன் நிறைய வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அப்ரிவேஷன் நிறைய கேட்குறாங்க இல்லையா, அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு 26-27 எவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. அதே மாதிரி திட்டம், அதை பேஸ் பண்ண அரசு திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க.
ஸோ இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் குரூப் 2A படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் இதுலயே இங்கிலீஷ் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே கிடைக்கணும்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாலிட்டி ஃபுல் நோட்ஸ் இங்கிலீஷு, தமிழ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கிலீஷ் படிக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு, குரூப் 2 உங்களுக்கு படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் அவங்களுக்கும் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் இங்கிலீஷ் மீடியமுக்கும் கொடுத்துருக்காங்க, தமிழ் மீடியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பாருங்க, இந்த நோட்ஸ்லாம் பாருங்க. ஓகேங்களா? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இருக்கு. கொஞ்சமே நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கேன். கீழே வந்தீங்கன்னா தெரியும் அப்படி ஃபுல்லாகவே அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு தான். வாட் இஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த யூனிட் 1 சிக்ஸ்த்து அது பாருங்க. தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து இருக்கு. அது நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நோட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. எல்லாமே வந்து இருக்கு, மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, இந்தியன் ஜியாகிரபி, அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தமிழ்ல வந்து இருக்கு பாருங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ வீடியோ தலைப்புன்னு போட்டு அமைவிடம், ஸோ அது என்ன, இது வந்து தமிழ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், யூனிட் 9 அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி எல்லாமே வீடியோ நோட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் நோட்ஸ் வந்து இங்கிலீஷ் கவர்மெண்ட் நோட்ஸ், தமிழ் கவர்மெண்ட் நோட்ஸ், சோஷியல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த சேனல் வந்து நிறைய நோட்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்க. தமிழ்ல இங்கிலீஷ் மட்டுமா இருக்க, தமிழ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ் தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்க, சயின்ஸ் தமிழ் கொடுத்துருக்காங்க, கவர்னன்ஸ் தமிழ் இலக்கணம் புதிய செமஸ்டர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதாரம் இல்லைங்களா, தமிழ் தமிழ்ல வந்து கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். இப்போ சிம்பிளா வந்து குழந்தை பிறப்பு விகிதம்னா என்ன, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 116 பேஜஸ் வந்து ஃபுல்லா வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை அந்த இதை பேஸ் பண்ணி மட்டும் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி சயின்ஸ் இருக்கு, மேக்ஸ், யூனிட் 8, ஜாகிரபி தமிழ், பாலிட்டி புக் வைஸ் பிளஸ் வந்து சிலபஸ் வைஸ் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்ஸ் பாருங்க, 8ஆம் வகுப்பு ஐரோப்பிய வருகை அப்படின்னு சொல்லி ஹேண்ட் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஓகேங்களா? 217 பேஜஸோட முடிச்சிருக்காங்க. ஐயனம் ஃபுல்லா ரிவிஷனுக்கு சூப்பரா இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி 6th to 10th தமிழ் புக் பேக் இருக்கு, அது கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸ், ஓகேங்களா? தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. யூனிட் 9, யூனிட் 8 வீடியோ நோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி 100 இதுவும் ஃபாலோ பண்ணிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சேனலோட லிங்க்கு நான் பின்ட் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் கமெண்ட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் யாருக்காவது தேவை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவை அப்படின்னாலுமே அவங்களுக்கும் சொல்லுங்கள், அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நல்ல வீடியோவோட வரேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட வரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பை.